ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எக்ஸல் டியூட்டோரியல் தான். ஒரு சின்ன எக்ஸல் டியூட்டோரியல் தான். இப்போ வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து என்னென்னலாம் வந்து எக்ஸல் எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து சொல்கிறோம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து தினமும் நமக்கு தேவைப்படுற ஒரு சில விஷயங்களை தான் நம்ம வந்து திங்க் பண்ண போகிறோம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, என்ன விஷயம் அப்படின்றது எல்லாமே தெரியும். எக்ஸல் ஓப்பன் பண்ணலாம். எக்ஸலில் வந்து ஒரு சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த ஒரு பாக்ஸுக்கு பேர் வந்து செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஃபுல்லாக வந்து என்ன சொல்லுவோம்னா காலம்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து எக்ஸலில் வந்து ஒரு சின்ன டேட்டா என்ட்ரிக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் அதை எப்படி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா வந்து நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு மார்க்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்னு வச்சுக்கோமே. அவர் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 மார்க் வாங்கியிருப்பார். ஏன் மார்க்கே போடுறேனே 50, மேக்ஸ் வந்து 6, சயின்ஸ் வந்து 92, சோஷியல் சயின்ஸ் நம்ம கதை அடிக்க தெரியாது. எஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன டோட்டல் போட போகிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். ஒரு டோட்டல் எப்படி நம்ம பண்ண போகிறது, 2 விதமாக பண்ணலாம். இதில் வந்து ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆட்டோ சம் அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா இங்கே பாருங்கள், ஈக்குவல்ட்டுன்னு அடித்த உடனே இது வந்து ஃபார்முலாக்கு தயாராகிடும். சம் போட்டுக்கோங்க. சம் ப்ராக்கெட் இதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மவுஸை ரைட் கிளிக் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன இது தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து மைனஸும் பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் 1 அண்டு பட்ஜெட் 2. பட்ஜெட் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500. ஸோ இதை நான் வந்து கழிக்க போகிறேன். எப்படி அப்படின்னா வழக்கம் போல் நம்ம ஃபார்முலா படி ஈக்குவல் டு போட்டிங்கன்னா இதாகிடும். ஸோ இப்படியே போட்டு நீங்கள் மைனஸ் குறியை போட்டு இதை நீங்கள் வந்து கழிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ட்டு போட்டு ப்ளே பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இது வந்து சின்ன ஒரு நம்ம அரித்மேட்டிக் லாஜிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு வகுத்தல், இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே போட்டு ட்ரை பண்ணலாம். இது உங்களோட வந்து ஒரு ஃபஸ்ட் லெசன் அப்படின்ற மாதிரியே வச்சுக்கோங்க. இதில் வந்து ஷீட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ஷீட் நீங்கள் எத்தனை வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கிட்டு போகலாம். ஆமாம், இந்த ஷீட் நீங்கள் க்ரியேட் பண்ண பிறகு நீங்கள் வந்து இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஒவ்வொன்றா நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஏஎல்யூ, அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். அது பேர் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற கால்குலேட்டர் தான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் போடுவோமா, 500க்கு இது, அதாவது ஒரு பர்சன்டேஜ் போடுவோம்.